அப்போ ஹப்பாப் அடுத்தது எல்லாத்தையும் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இது போன்ற வடுக்கள் எனக்கு கால்களில் மாத்திரமல்ல, காலினுடைய கரண்டையிலிருந்தும் தொடங்கி முதுகு கழுத்து வரையிலும் பின்பகுதி முழுவதும் எனக்கு நிரம்பி இருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அருமை தோழரே, அது ஏதேனும் நோயினால் ஏற்பட்டதா? ஹப்பாப் இப்னுல் அர்த் சொன்னார்கள், இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் மக்காவில் உம்மு அன்மார் என்ற பெண்ணிடத்தில் அடிமையாக இருந்தவன். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைத்த பொழுது ஒரு 10 லட்சம் பேர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அந்த நேரத்திலேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி என் எஜமானிக்கு தெரிந்த பொழுது என் எஜமானி என்னை கண்டித்தார். எனக்கு பலவாறு செய்திகளை சொன்னார். நான் கேட்கவில்லை. நான் அவள் சொல்லுக்கு கட்டுப்படாத பொழுது ஆரம்பத்தில் என்னுடைய முடியை பிடிச்சு ஆய்வாள், என் காதை பிடித்து இழுத்து ஆட்டுவாள், என்னை நோயினைப்படுத்துவாள். நான் கேளாத பொழுது கம்பியை நெருப்பில் பழுக்க வைத்து என்னுடைய முதுகிலும் உடலிலும் எனக்கு சூடு வைப்பாள். அதற்கும் நான் கட்டுப்படாத போது, அதற்கும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளிவராத பொழுது அவள் செய்த கொடுமை என்ன தெரியுமா? தன்னுடைய அடிமைகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டு நெருப்பு கங்குகளை உருவாக்கி அதை பாய் போன்று விரித்து அதை ஒரு படுக்கை போன்ற அமைப்பில் ஆக்கி என்னை ஒட்டு துணி இல்லாமல் அந்த நெருப்பில் படுக்க வைப்பார். நெருப்பு கங்கு என்னுடைய உடலை ரணமாக்கி அது காயம் ஏற்பட்டு நான் காயத்தில் துடிப்பேன். நான் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக 2 பேர்களிடத்தில் சொல்லி என்னுடைய நெஞ்சிலும் என்னுடைய காலிலும் அழுத்தி பிடித்து கொள்ளுமாறு எனக்கு ஆட்களை நியமித்திருப்பார். நான் ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது. நெருப்பு என்னை சுட்டு கரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பு என் உடலை பதம் பார்த்து, என் உடலை அது சுட்டெரித்து அதில் கொப்பளம் ஏற்பட்டு கொப்பளம் வெடித்து அதிலிருந்தும் வெளியேறக்கூடிய அசுத்த நீரின் காரணத்தினால் கீழே இருக்கக்கூடிய கங்கினுடைய தணல் கொஞ்சம் தணியக்கூடியதாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். அருமையானவர்களே, சிந்திக்கிறோம். இந்த ஈமானுக்காக நாம் எந்த கஷ்டமும் மேற்கொண்டதில்லை. இந்த ஈமானினுடைய கடமையை நிறைவேற்றுறதுல கூட நமக்கு கஷ்டமா தெரியுது.